நீங்க என்ன வேணா செய்வீங்க, நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சீங்களா? மயிலுக்கு ஒண்ணுனா நீங்க ஏன் சார் இப்படி துடிக்கிறீங்க? கேட்டா நான் அப்பா மாதிரின்னுவீங்க. சீனியர், நான் தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சே கேளுங்க. இவரு மயிலுக்கு அப்பா மாதிரினா அவங்க அம்மாவை கேவலப்படுத்துற மாதிரி. ராமச்சந்திரா! எஸ், ஐ எம் ராமச்சந்திரன். பட் நீ பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது. கூப்பிட மாட்டேன். குட் பாய். சீனியர். யோ. சீனியர், அதிகாரிங்க வந்தா என்ன செய்யணும்? சீனியர், என்ன செய்யணும்? சல்யூட் அடிக்கணும். அடிச்சியாயா? அடியா. சார், என்னைய சல்யூட் இது? காத்துல விழுந்த கரண்ட் கம்பி மாதிரி லோட்டக்குன்னு. முட்டி செத்து போச்சா? நல்லா வெறப்பாடி. சார், பத்தல. சார், இப்ப கூட எனக்கு திருப்தியா இல்ல. உனக்கு அதிகாரி மேல மனசுக்குள்ள மரியாதை இல்ல. அதனாலதான். அப்படி மரியாதை இருந்திருந்தா சல்யூட் தன்னால வரும். இனிமே இந்த மாதிரி பொங்குற வேலை, புத்தி சொல்ற வேலைலாம் வச்சுக்காத. பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ல எங்கேயாவது மலை காட்டுக்கு மாத்திருவேன். மயிலே, நமக்குள்ள எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்குவோம். சார் மாதிரி தேங்காய் முடி வக்கீலெல்லாம் கூட்டு வராத. ஆண்டவரே, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. சார், சார், சாரி சார். இப்பெல்லாம் அடிக்கடி இவளுக்கு மயக்கம் வருது டாக்டர். நானும் 3 குழந்தைங்களை பெத்தவதான். தலை சுத்தல் இருக்குமே தவிர இவள மாதிரி மயக்கம் வந்து விழுந்ததெல்லாம் இல்ல. இவளுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு புரியல டாக்டர். இவளை தனியா எங்கேயாவது விட்டுட்டு போகவே பயமா இருக்கு. பிசிக்கலாவும் மென்டலாவும் வீக்கா இருக்கிறவங்களுக்கு இப்படி ஆகிறது சகஜம்தாமா. கையலுக்கு பிபி வேற கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனாலதான் அடிக்கடி மயக்கம் வருது போல. அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க டாக்டர். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவங்கள தனியா விடாம பாத்துக்கோங்க. ஏன்னா மயங்கி விழறப்ப தலையில ஏதாவது இடிச்சுக்கிட்டா அடிபட்டு காயமாகிறது கூட சான்ஸ் இருக்கு. அந்த பயத்துல தான் டாக்டர் நானும் என் மூத்த பொண்ணும் இவ பக்கத்திலேயே இருக்கோம். பிராக்டிக்கலா இவ கூட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இப்ப இவங்க 2 உயிருங்கிறதுனால பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால பழம், காய்கறி, நட்ஸ்ன்னு சத்தான ஆகாரமா கொடுங்க. பிரெக்னன்சி பீரியட்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் அதிகமா எடுத்துக்கணும். என்கிட்டே ஒரு டயட் சார்ட் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். இவங்க ஆரோக்கியமான மனநிலைமையில இருந்து பாசிட்டிவான விஷயத்த பார்க்கணும், பேசணும்.
அது கூடவே இருக்கிற உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு இவங்க மேல கோவமோ வருத்தமோ கூட இருக்கலாம். நடந்ததையே சொல்லி சொல்லி இவங்களை குத்தி காட்டாதீங்க. இவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எதையும் சொல்லாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த குழந்தைய இவங்க நல்லபடியா பெத்தெடுக்கிறதுக்கான சப்போர்ட்டை இப்ப கொடுக்கணும். அதுக்கேத்த மாதிரி இவங்களுக்கு ஆறுதலாவும் ஆதரவாவும் நீங்க பேசுங்க. அம்மாவோட அன்பான வார்த்தை தான் இந்த உலகத்திலேயே இருக்கிற நல்ல மருந்து. சரிங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். நான் சில வைட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன். அதை நீங்க ரெகுலரா எடுத்துக்கணுமா? ஹெல்தியா சாப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த மயக்கம்லாம் வராது. சரியா? கயல், நீங்களும் கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. சரிங்க டாக்டர். இந்த நிலைமையில சங்கடமும் உறுத்தலும் எதுவுமே இருக்கக்கூடாது. வெட்டியா தான் இருக்கீங்க போல இருக்கு. அப்போ ஸ்டேஷனை பார்த்துக்கங்க தகப்பன் சாமி. நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன். சார், என்னாச்சு சார்? ஏன் சார் இப்படி பண்றீங்க? நான் கையால் ஆகாதவனா போயிட்டு நினைச்சிடாத மயிலு. என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன ஆண்டவரே, செவல மேல இருக்கிற கோபத்தை ஏன் இப்படி காட்டுறீங்க? பரமரே, அவனை நினைச்சாலே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு வருது. இன்னைக்கு பேசின மாதிரி அவன் இன்னொரு நாள் பேசினா பொறுமையா இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, அவன் ஒரு ஆகாவலி, ஒரு அல்லக்கை. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்குங்க அமைதியா இருக்க சொல்றீங்க? ஏன்டா மயிலுக்கு பூ வாங்கி கொடுத்தேன்னு கேட்டாக்க அவன் எவ்வளவு கேவலமா பேசுறான் பாத்தீங்களா? என்னால அவன் பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்பவே அவனை அடிச்சு நொறுக்கி இருப்பேன். ரிட்டையர்ட் ஆக போற சமயத்துல என் மேல ஏதாவது பிளாக் மார்க் வந்துட்டா பின்னால என் செட்டில்மெண்ட்ல கை வச்சிருவாங்க. அந்த பணத்தை வச்சுதான் என் 3 பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் கோபத்தால நானே அதை கெடுத்துட கூடாதுல்ல, அதனாலதான் அவனை சும்மா விட்டு வச்சேன். உங்க கோபம் எல்லாம் நியாயம்தான். அதுக்காக இப்படியா செய்வீங்க? டேபிள் அடிச்ச அடியில உங்க கை உடைஞ்சிருச்சோன்னு நினைச்சேன். இந்த அக்கறை உங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும் சார். என்ன புதுமணி, என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி பால எம்பக்க திருப்புற. பின்ன என்ன சார்? சார பத்தி உங்களுக்கு தெரியாதா? உள்ள நடந்தத பத்தி சார் கிட்ட ஏன் சார் சொன்னீங்க? சார் அத கேட்க போய் அந்த ஆள் ஏதோ சொல்ல போக அந்த கோவத்தை தானே சார் இப்படி எல்லாம் செஞ்சுட்டாரு. என் முன்னால இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்ப எப்படி நான் ஆண்டவன்ட்ட சொல்லாம இருப்பேன்? இதை இப்படியே விட்டா மேல மேல அந்த செவலை உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். ஆண்டவர்கிட்ட சொன்னா அவனுக்கு ஒரு முடிவு கட்டுவாருன்னு தான் நான் அவர் காதுல போட்டேன். நீங்க போட்டு கொடுத்ததெல்லாம் போதும். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சார். ஏன் மயில் அப்படி சொல்ற? உனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் எனக்கு தெரியவனா நினைக்கிறேன்? நான் அப்படி சொல்லல சார். எதுவா இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்றேன் சார். அவர் கொடுத்த பூவை நான் சாமி படத்துக்கு வச்ச உடனே அவர் மூஞ்சி செத்து போச்சு. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட லிமிட்டை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நான் அவருக்கு ஏதாவது பதிலடி கொடுத்துக்கிறேன். அன்னைக்கு நம்மள என்கொயரி பண்ணப்ப கூட நான் தானே அவர் மூக்க உடைக்கிற மாதிரி பதில் பேசிட்டு வந்தேன். அப்பவே அவரை எப்படி எல்லாம் டீல் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். சார், இப்ப நீங்க எனக்காக அந்த ஆள் கிட்ட பேச போனீங்க. ஆனா அவர் மேல் அதிகாரின்றதுனால ஒரு லெவலுக்கு மேல உங்களால அவர்கிட்ட பேச முடியல. எனக்காக சண்டை போட முடியலன்ற கோவம் ஒரு பக்கம், அத சரியா செய்ய முடியலங்கிற வருத்தம் ஒரு பக்கம். இந்த மாதிரி பிரச்சனை வரப்பெல்லாம் நீங்க இப்படிதான் சார் சங்கடத்துல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த டென்ஷன் தான் உங்களுக்கு வேணான்னு நான் சொல்றேன். பிரச்சனை கைமீறி போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட தான் சார் வந்து நிக்க போறேன். அப்ப நீங்க உள்ள வந்தாலே போதும் சார். ஆண்டவரே, புது அம்மணி ரொம்ப தெளிவா தான் பேசுது.
நீங்க அவ போக்கிலே அவளை விட்டுருங்க. அந்த செவலையோட அடாவடியை சமாளிக்கிறதுக்கு இவ தான் கரெக்டான ஆளு. சொல்லு. சரி, நீ அங்கேயே இரு, நான் இப்பயே வரேன். சார் என்னாச்சு சார்? யார் போன்ல? உன்னை ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் தான் பேசணும். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். எதுக்குங்க ஆண்டவரே? இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும்ல. அது விஷயமா தான் நான் அவனை பார்க்க போறேன். எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். தள்ளுமையில பார்த்து மெதுவா. பார்த்து. அம்மா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் இல்லம்மா? என் கஷ்டத்தை பத்திலாம் பெருசா நான் எதுவும் யோசிச்சு பார்க்கல. இப்ப எதுக்கு அழற நீ? நான் எதுவும் சொல்ல வேண்டாம் தான் இருந்தேன். நீதான் தேவையில்லாம எதையோ சொல்லி பேச வச்சிட்டு இருக்க. இத பாரு, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணும். செஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு புலம்புறதுனால எதுவும் ஆக போறதில்ல. புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேன். அதை இப்ப சரி பண்ண வேண்டியது பெத்தவ என்னோட கடமை. அதைத்தான் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த அயோக்கியம் கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறது மட்டும்தான். வேற எதையும் நினைச்சு உன் உடம்ப கெடுத்துக்காத, புரியுதா? அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போலாமா? கண்ணை தொடச்சுக்கோ. கோமதி, என்ன கையிலோட ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருக்க? உடம்புக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் உடம்பு முடியல. அவ எனக்கு துணைக்கு வந்திருக்கா. நீ இவளை பிடிச்சிட்டு இருக்கிறதையும் இவன் முகத்தையும் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியலையே. நீ திடகாத்திரமா தெம்பாதான் இருக்க. இவதான் ஏதோ மசக்கக்காரி மாதிரி ரொம்ப டல்லா இருக்கா. அது ஒண்ணும் இல்ல தானோ, வெயில்ல என்ன கூட்டிட்டு வந்தால, அதான் ரொம்ப டல்லா இருக்கா. எனக்கு பிபி அதிகமாயிடுச்சு, அதுக்கு சும்மா செக்கப்புக்கு வந்தோம், அவ்வளவுதான். நான் விழுந்துட போறேன்னு இவளை புடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது உனக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியல, நான் கிளம்புறேன். வா. மேடம், மேடம் கொஞ்சம் நில்லுங்க. இதுல இன்னொரு வைட்டமின் மாத்திரை இருக்கு, எங்களுக்கு சாம்பிளுக்காக வந்தது. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு ரெகுலரா எடுக்கணும்னு டாக்டர் சொல்ல சொன்னாங்க. சரி, நாங்க வரோம். வா. தனக்கு தான் உடம்பு முடியலன்னு கோமதி சொல்றா. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கே. கோமதி நம்ம கிட்ட ஏன் போய் சொல்லணும்? மயிலே, இதோ வரேன் சார். என்ன விஷயம் மாமா? ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கீங்க. ஏய், இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். போய் வேலையை பாரு. சொல்லுங்க சார். மயிலே, உன்னை வண்டி ஏத்தி கொல்ல பார்த்தான்ல ஒரு அக்யூஸ்ட். அவன் யாருன்னு தெரியாம தானே நம்ம குழம்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சு. அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அவன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல மயில, இனிமேல் தான் அவன் யாருன்னு பார்க்க போறான். புரியல சார். இந்த அசைன்மெண்ட் அந்த டிரைவருக்கு கொடுத்தான்ல, அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டிரைவரை நான் ஃபாலோ பண்ணி பிடிச்சேன். அப்போ அவனும் அந்த அசைன்மெண்ட் கொடுத்தவனும் ஒரு இடத்துல சந்திச்சு மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த இடத்துக்கு அவனையே கூட்டு போய் விசாரிச்சேன். அந்த இடத்த சுத்தி நான் வாட்ச் பண்ணப்போ ஒரு மளிகை கடை வாசல்ல சிசிடிவி கேமரா இருந்துச்சு. நானே இந்த ஏரியாவில் ஒரு கேஸ் விஷயமா என்கொயரிக்கு வந்திருக்கேன். உங்களோட ஹெல்ப் வேணுமே. அது உங்கள் கடையோட சிசிடிவி கேமரா கண்டிஷனில் இருக்கா? இருக்குங்க சார். அப்போது இதோ அங்கே பாருங்க.
அது உங்க கேமரால கவர் ஆகுமா? நல்லாவே கவர் ஆகும் சார். சரிங்க. டேய், அன்னைக்கு அந்த ஆளை பார்த்தேன்னு சொல்ல என்னைக்கிடாது? வெள்ளியா சனியான்னு சரியா ஞாபகம் இல்லை சார். சார், எனக்கு ஒரு 2 வாரத்தை ஃபுட்டேஜ் வேணும். அதுக்கு என்ன சார், ஹார்ட் டிஸ்க் அப்படியே கழட்டி தரேன், எடுத்துட்டு போங்க சார். சரி. அதில் செக் பண்ணா இவனு அவனு என்ன பேசுனாங்க, என்ன டீலிங் நடந்தது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அவனுங்க பேசின அத்தனை விவரமும் இந்த ஹார்ட் டிஸ்கில் வீடியோவாக பதிவாயிருக்கு. நம்ம வெற்றியோட லேப்டாப்பில் இந்த ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணோம்னா இது உள்ளே இருக்கிற அக்யூஸ் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகே சார். மாமா வீடியோவை பார்த்துட்டா என் கதை முடிஞ்சிருவேன். இப்போ என்ன பண்றது? ஹலோ, சொல்லு கலை. அப்படியா? சரி, அங்கேயே நான் இப்பயே வரேன். மயிலு, நம்ம இன்ஃபார்மர் கலை இருக்கான்ல, அந்த யாமினி கொலைகேஸோட மொத்த ஃபைலையும் பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு இங்க வந்திருக்கானா. நான் போய் அதை வாங்கிட்டு வந்தறேன். இதை நீ பத்திரமா வை. வந்ததுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்பேன்னா. அக்கா, முடிஞ்சிருச்சுக்கா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமாவே என்ன அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாரு. டேய், தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது கனவு கண்டியா? ஏன்டா இப்படி உளறிட்டு இருக்க? அக்கா, நான் உளறலக்கா, உண்மையதான் சொல்றேன். நான் அந்த டிரைவர் கிட்ட பேசி பணம் கொடுத்தது பக்கத்து கடையில இருக்கிற சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருச்சுக்கா. மாமா இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கோட தான் வந்திருக்காரு. ஐயோ, அதுல இருக்கிற ஃபுட்டேஜை பார்த்துட்டு அவ்வளவுதான். உன் தம்பிக்கு இனிமே ஜெயிலு தான் வீடு, களி தான் சோறுக்கா. என் லைஃபே முடிஞ்சிரும்க்கா. டேய், ஏன்டா இப்படி புலம்புற? அவர் ஒன்னும் வீடியோ பார்க்கலல்ல? இல்லக்கா, மயிலுக்கிட்ட கொடுத்துட்டு பக்கத்துல எங்கேயோ போயிருக்காரு. இங்க பாரு, அவரு திரும்பி வரதுக்குள்ள மயில் ரூமுக்கு போய் அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துடுறான். போதும் புதையில காக்குற மாதிரி அவ பக்கத்திலே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதை எப்படி எடுக்கிறது? டேய், அவ எதுக்காகவாவது வெளியில வராளான்னு பாரு. இல்லனா சொல்லு, சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ அந்த கேப்ல அவ ரூமுக்கு போய் அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துரு. சரிக்கா. யாருக்கிட்டயோ சீரியஸா பேசிட்டு இருக்கா. அவ திரும்பி வர்றதுக்குள்ள டிஸ்க தூக்கிடுவோம். பயங்கர எமக்காதையே இருப்பா போல இருக்கு. இப்போதானே டிஸ்க் எடுத்துட்டு வந்தா, அதுக்குள்ள எங்க ஒளிச்சு வச்சிருப்பா?
யாரது? யாரது? ஸ்கிரீன் பின்னால யார் மறைஞ்சிருக்கிறது? ஒழுங்கா வெளியே வந்துரு.